அவர் வந்து வந்து அப்படியே ஒரு மாதிரியா வந்து என்கிட்ட உட்காந்துட்டு, நான் உள்ள போனா அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னா நான் இப்படி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது தெரியும். சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்பதான் பாரு வந்து கேட்டேன். நீங்க திரும்ப திரும்ப எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவ சொன்னா, நாங்கலாம் வந்து போயிட்டு நாங்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா வந்து நீங்க ஏன் திரும்ப ட்ரை பண்றீங்க அப்படின்னு அப்பதான் அவரு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நான் போவேங்க. எனக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணும். அவங்க என்ன அப்படின்றது தெரியணும். நான் போவேன் அப்படின்றது. இப்போ அந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் எனக்கும் ஆக்சுவலி வந்து விக்ரம் கூட அக்சசிபிலிட்டி இருக்கு. எனக்கு சபரி கூட அக்சசிபிலிட்டி இருக்கு. எல்லார் கூட எனக்கு ஒரு அக்சசிபிலிட்டி இருக்கு. இப்போ அரோரா கூட எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தூரம் இருந்தது. ஆனா இப்போ என்னால கிட்ட போக முடியுது. நான் சுபிக்ஷா கிட்டேயும் கிட்ட போக முடியுது. உங்ககிட்ட என்னால கிட்ட வர முடியுது. எனக்கு எனக்கு என்னோட ஃபீலிங்க நான் சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு தோணிடுச்சு. விக்ரம் யாருன்னு எனக்கு இப்போ ஒரு ஒரு 2 வாரமா எனக்கு கிளீனா தெரியுது. எனக்கு அது வரைக்கும் நான் வெளியில நின்னு பாக்குற விக்ரம தான் நான் பாத்துருக்கேன். மேபி கனியோட இது இல்ல, பட் மேபி அவங்க கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப இருந்திருக்காங்க. நான் கனியை தப்பு சொல்லல, பட் கனி போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல் அப்படின்னு நான் சொல்றேன். கம்ஃபர்ட் ஜோனா எனக்கு இருந்திருக்கலாம். அதனால எல்லா தாட்ஸும் நான் அவங்களோட தான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அமுத் வந்து நான் அவரோட அவங்க உங்களை சொல்லல. இல்ல எனக்கு தெரியல. விக்ரம் கூட கான்வர்சேஷன் இருக்கு. எனக்கு சபரி கொஞ்சம் அப்படி அவர் சொன்னது. சபரி கொஞ்சம் அப்ப நானும் வந்து சொன்னேன். ஆமா எனக்கும் சபரி அப்படிதான். நான் போய் உட்காரும்போதெல்லாம் சபரி எழுந்து போறது நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட போகவே மாட்டேன். அவர் இருக்கிற இடத்துலயே நான் போக மாட்டேன். சோ அந்த மாதிரி இருந்தேன். ஆனா இப்ப நான் சபரி கிட்ட பக்கத்துல போய் என்னால உட்கார முடியுது.